இளம் வயதில் சட்டமன்ற உறுப்பினராகும் நாட்டுப்புற பாடகி, சிறையில் இருந்தவாறே வெற்றி பெற்ற ஆனந்த் சிங் போன்றோருக்கு வெற்றியை பரிசாக வழங்கியுள்ளனர் பீகார் மக்கள். அது குறித்த ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். பீகாரைச் சேர்ந்த நாட்டுப்புற பாடகியும் பிரபல யூடியூபருமான மைதிலி. தேர்தலை ஒட்டி பாஜகவில் இணைந்த இவருக்கோ வயது 25 தான். அக்டோபர் 15ஆம் தேதி பாஜக சார்பில் தர்பங்கா மாவட்டத்தின் அலிநகர் தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட மைதிலி ஒரு நாள் முன்னதாகத்தான் அந்த கட்சியிலேயே இணைந்தார். மைதிலி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் வினோத் மிஸ்ராவை விட 11,730 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். மைதிலி எந்த கட்சியில் சேர்ந்தாலும் பாட்டு மட்டும்தான் பாடப்போகிறார் என்ற விமர்சனத்தை தவிடுபொடியாக்கியுள்ளார். இவர் கதை இப்படி இருக்க, பிரபல அரசியல் தலைவரான லாலு பிரசாத் யாதவின் மூத்த மகன் தேஜ் பிரதாப் யாதவோ அவர் போட்டியிட்ட மகுவா தொகுதியில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். லாலு பிரசாத் மற்றும் தேஜஸ்வி உடனான மனக்கசப்பால் ஆர்ஜேடி கட்சியில் இருந்து வெளியேறி ஜனசக்தி ஜனதா தளம் என்ற கட்சியை தொடங்கிய அவர் மகுவா தொகுதியில் தனித்து போட்டியிட்டார். ஆர்ஜேடிக்கும் தனது தம்பி தேஜஸ்வி யாதவுக்கும் சிம்ம சொப்பனமாக திகழலாம் என தேஜ் பிரதாப் கண்ட கனவு இந்த தேர்தலில் நொறுங்கி போனது. 2015ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஆர்ஜேடி சார்பில் இதே தொகுதியில் 66,927 வாக்குகளை பெற்று மிகப்பெரிய வெற்றிக்கணியை ருசித்த தேஜ் பிரதாப் யாதவ் இம்முறை 51,938 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை கண்டு பெரும் சறுக்கலை சந்தித்துள்ளார். பாகுபலி, மோகாமா டான் என்ற புனை பெயர்களுடன் வலம் வரும் அனந்த்குமார் சிங் சிறையில் இருந்தவாறே பீகார் சட்டமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்று கவனம் ஈர்த்துள்ளார். AK-47 ரக துப்பாக்கியை வைத்திருந்தது தொடர்பாக 2022ஆம் ஆண்டு இவர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டவர். கொலை, ஆள்கடத்தல் உள்ளிட்ட 52 வழக்குகள் நிலுவையில் உள்ள போதிலும் மெகாமா தொகுதியில் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். 1990ஆம் ஆண்டுகளில் லாலு பிரசாத், ராப்ரி தேவி ஆட்சி காலங்களில் பூமிகர் மக்கள் மீது கொடூர தாக்குதல் நடத்தப்பட்ட போது அம்மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக திகழ்ந்தார். அதனை தற்பொழுது ஒவ்வொரு தேர்தல்களிலும் அறுவடை செய்து வருகிறார். ஜன் சுராஜ் கட்சி ஆதரவாளர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு தற்பொழுது சிறையில் இருக்கும் ஆனந்த் குமார் சிங் மோகமா தொகுதியில் 28,206 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை பெற்றுள்ளார். போஜ்புரி நடிகரும் பாடகருமான கேசரி லால் என்கின்ற சத்ருகன் யாதவ் ராஷ்டிரிய ஜனதா தள வேட்பாளராக சாப்ரா தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். 70க்கும் மேற்பட்ட திரைப்படங்களிலும் 1000க்கும் அதிகமான பாடல்களை பாடி திரை உலகிலும் ஜொலித்த இவர் தேர்தலில் ஜொலிக்கவில்லை. 7,600 வாக்குகள் வித்தியாசத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் சோட்டி குமாரியிடம் தோல்வியை தழுவினார். இதேபோன்று மற்றொரு பாடகரும் நடிகருமான ரித்தேஷ் பாண்டே கர்கர் தொகுதியில் போட்டியிட்டு படு தோல்வி அடைந்து 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். இவரது ஹலோ கவுன் பாடல் 2020ஆம் ஆண்டில் உலகளாவிய யூடியூப் மியூசிக் வீடியோக்கள் தரவரிசையில் முதலிடத்தை பிடித்தது குறிப்பிடத்தக்கது.